இதான் எங்க தமிழ்நாடு. குப்பையில தான் நாங்க வாழ்றோம். குப்பை தான் எங்களோட சொத்து. குப்பை மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மக்களே. இதெல்லாம் ரெடி பண்றதுக்கு உங்களால முடியும். ஒரு இடத்த தேர்வு பண்ணுங்க. ஏன் பண்ண மாட்டீங்கன்னு தெரியலையே. குப்பையை கொட்டுறீங்க, கொட்டி வைக்கிறீங்க. அங்க பாருங்க மயில், அங்க பாருங்க மயில்ரா. மயில் தூக்கி போக முடியுமாண்ணா? மயில் தெரியல. நான் இங்க பிடிச்சிருந்தா சரணாலயங்கள் அங்க இருக்கு பாருங்க. அங்க இருக்கு ஆட்டத்துல ஒரு நிமிஷம் இருக்க முடியல. தலை வலிக்குது. எடுத்துருங்க. இந்த குப்பைக்குள்ள நம்ம தேசிய பறவைக்கே ஒரு பாதுகாப்பு இல்லைங்க. தேசிய பறவைக்கே பாதுகாப்பு இல்லை. இயற்கையா பசுமையா ஒரு கிரீன் லேண்டா இருக்க வேண்டிய ஊரு இந்த குப்பைகள்னால, இந்த மலைகள்னால, இந்த ரோடு சரியா போடாதனால பசுமையா வாழ வேண்டிய இந்த நம்மளோட தேசிய பறவைக்கே பாதுகாப்பு இல்லை. இந்த குப்பையில வந்து மேயும் போது இங்க இருக்க நாயெல்லாம் இழுத்துட்டு போகுதுங்க கடிச்சு. அந்த மனுஷன் வந்து தேடி பார்த்தாரு, கிடைக்கல. போயிடுச்சா என்னாச்சுன்னு தெரியல. போன் பண்ண 10 நிமிஷத்துல வந்துட்டாரு. வேற லெவல். உண்மையிலே போன் பண்ணி எங்க இருந்தாருலாம் தெரியல. மயிலுக்கு இந்த மாதிரி ஒண்ணு அப்படின்னா போன் பண்ண 10 நிமிஷத்துல வந்து நான் கூட மேலாப்புல பாத்துட்டு போயிடுவாரு நினைச்சேன். இறங்கி ஃபுல்லா சுத்தி வந்துட்டாரு. அப்படியே இறங்கி இருக்க கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கவங்க ரெஸ்பெக்ட் பண்றோம் நாங்க. ஆனா நிறைய பேர் இருக்காங்க. எதுக்கு சொல்லிட்டு விடுங்க. பாதுகாப்பா இருங்க, பத்திரமா இருங்க. உண்மையிலே அனிமலுக்கு கூட இந்த அளவுக்கு இறங்கி வேலை பாக்குறாங்க, மனுஷங்களுக்கு பார்க்க மாட்டாங்க. அது வேணா வேற லெவல். ஐயோ அப்பா சாமி போ. மகேஷ், நீ என்னதான் கத்தி பேசினாலும் எதுவும் மாறாது. இப்ப மாறாதுண்ணா. நான் மாத்துவேன், என் நாட்டை மாத்துவேன்.